நீங்க நான்வெஜ் லவரா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். புரட்டாசி மாசம் வீட்ல நான்வெஜ் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? அப்ப இந்த ரெசிபியை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் மில் மேக்கரை உப்பு போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு இந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கடாயில எண்ணெய் ஊத்திட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அவரைக்காவும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும். இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் கிரைண்ட் பண்ணி வச்சிருந்த மில் மேக்கரையும் இதோட ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு செய்யுங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சா கண்டிப்பா அடி பிடிக்கும். நெக்ஸ்ட் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள், தனியா தூள், காரத்துக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு நல்லா மசாலா எல்லாமே ஈவனா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி வதக்கி விட்டுட்டு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணா சூப்பரான அவரைக்காய் சோயா கீமா ரெசிபி ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. பாக்குறதுக்கு அப்படியே சுறா புட்டு மாதிரி இருக்கு. ஆனா டேஸ்ட் வைஸ்மே லைட்டா அப்படிதான் இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.